தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அளித்த அந்த வாழ்வுக்காக நன்றி கூறுவோம். இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இன்றைய நாள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இயேசுடைய இதயம் எந்தவிதமான வேறுபாடின்றி அன்பு செய்யக்கூடிய இதயம். இயேசுனுடைய இதயம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு திருமுகம் 3:18 இவ்வாறாக கூறுகிறார்: இயேசுடைய அன்புக்கு அளவில்லை, நீளமோ அகலமோ ஆழமோ என்று எந்தவிதமான வேறுபாடு இல்லாமல் அளவு கடந்த அளவிட முடியாத அன்பை அவர் அடிக்கொடித்து காட்டுகிறார். எனவே இன்று நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அதே அன்பை, இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அதே கனிவை நமதாக்கி கொள்ள இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது அருள் தந்தை இக்னேஷியஸ் அவர்களுக்காகவும், இறந்து போனவர் சூசை மேரி 30ஆம் நாள் நினைவு, பழனி சரஸ் 30ஆம் நாள் நினைவு, மரிய செபஸ்டின், இருதயநாதன் மற்றும் யாரும் நினைய ஆன்மாக்கள். இறைவன் இவர்கள் செய்த பாவங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றெல்லாம் மன்னித்து இவர்கள் அனைவரையும் அவரது வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு பணிபுரிகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வரும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர்.
இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அன்னா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரஃபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உறிந்து விழ செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அன்னா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி. அவரது மாபெரும் பெயர் போற்றி. அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்று விட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவன் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. Alleluia, alleluia.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 35 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்து கொண்டிருந்தபோது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். எனவே தாவீதே கூறியுள்ளார் அல்லவா, தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நீங்கள் குற்றவாளி யா? நீங்கள் குற்றவாளி யா? நான் குற்றவாளியா? இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளோடு இணைந்து செயல்பட்ட தொபியாஸ் மற்றும் அவருடைய மனைவி நன்மை பெறுகிறார்கள், குணப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இப்படி நினைத்தார்கள், எல்லாம் கடவுளின் செயல், எல்லாம் கடவுளின் செயல் என்று எண்ணினார்கள். எண்ணிவிட்டு அப்படியே கைகட்டி நின்று விடவில்லை. எல்லாம் அவர் பார்த்துக்குறாரு, எல்லாம் அவர் செயல் அப்படின்ட்டு அவங்க இருந்துடல. அந்த குறைகளை களைவதற்கான ஒத்துழைப்பை நல்கினார்கள். கடவுள் சொன்னதை அவர்கள் கேட்டார்கள், எனவே தான் அவர்கள் நலம் பெற்றார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் இந்த வாரம் முழுவதுமாக புனித மார்க் நற்செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத தலைவர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், வரி செலுத்துவது முறையா? வரி செலுத்துவது முறையா? உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? கட்டளைகள் பெரியது எது என்று இயேசுனுடைய சோதிப்பதற்காக, இயேசுவை குற்றம் சுமத்துவதற்காக அவர்கள் இவ்வாறாக கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் யாருக்கும் அவர்கள் நினைத்ததை விட அவர்களுக்கு சரியான பதிலை, தெளிவான பதிலை அருளினார். இன்று இயேசு இந்த சதுசேயர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் குற்றம் செய்தவர்கள், நீங்கள் குற்றம் செய்தீர்கள். இப்படி என்ன குற்றம் செய்தீர்கள் என்று நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களை பொறுத்தளவு மெசியா என்பது யார் என்று பார்த்தோம் என்றால் தாவீது, அவர்தான் மெசியா, அவர்தான் மீட்பர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே தான் இயேசு செய்த அரும் அடையாளங்களை, இயேசு செய்த புதுமைகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியான கேள்விகளையும் தொடர்ச்சியான விவாதங்களை முன்வைக்கிறார்கள். இன்று இயேசு அவர்களுக்கெல்லாம் விடையளித்து விட்டு புதிதாக கேட்கிறார், கேள்விகளை தொடங்குகிறார். உங்களுடைய மனநிலை இதுதான், நீங்கள் இறைமகனை மெசியாவை ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுடைய கண்ணோட்டப்படி பார்த்தோம் என்றால் மெசியா ஆட்சி செய்கிறவர், படைபலம் உள்ளவர், பணபலம் உள்ளவர், பொருள் பலம் உள்ளவர், இதுதான் உங்களுடைய கண்ணோட்டம். ஆனால் அது கிடையாது. இறங்கி வந்து மக்களோடு மக்களாக, மக்களுடைய நலனின் அக்கறை கொள்பவர்களாக, சுகமளிப்பவராக இருக்கிறார் இறைமகன். தன்னையே துன்பப்படும் ஊழியனாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதை ஏற்க தயங்குகிறார்கள், அதை ஏற்க புரியவில்லை. எனவே தான் நீங்கள் குற்றவாளிகள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை சாடுகிறார். இன்று நாமும் குற்றவாளிகளே, இன்று நானும் குற்றவாளியே. என்னத்தை குற்றம் செஞ்சிட்டோம், என்னத்தை ஃபாதர் நான் செஞ்சிட்டேன் அப்படி நீங்களும் கேட்கலாம் இல்லையா? யோ என்னப்பா இப்படி சொல்லிட்டுருக்க என்று கணவனை
ஏற்றுக்கொள்கிறோமா? மனைவி ஏற்றுக்கொள்கிறோமா? பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோமா? குற்றம் செய்கிறோம், ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்று சதுசேயர்கள் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்வதில்லை, கொள்ளலை. இன்று நாம் நம்முடைய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே தான் நாம் இந்த துன்பத்திற்கு, எனவே தான் இந்த சங்கடங்களுக்கு உள்ளாகுகிறோம். ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல பெரிய வாழைத்தோப்பு, அந்த வாழைத்தோப்பில் யானைகள்லாம் வந்துடுது. வாழைத்தோப்பு யானைகள்லாம் வந்துடுச்சு. பசியில் எல்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிடுறது யானை அந்த வாழை தார்களை. அப்போது காலையில் விடிஞ்சிருச்சு, யானையெல்லாம் போயிடுச்சு. இப்போ தோட்டத்துக்காரங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா யானை வந்து தும்சம் பண்ணி விட்டுருச்சு, எல்லாம் சிதஞ்சு போய் கிடக்குதே. அப்படி பார்க்கும்போது அங்கங்கே 1-2 மரங்கள் நிற்குது, வாழை மரங்கள், தொடாத வாழை மரங்கள் அந்த காய்களோடு நிற்கின்றன. இன்னும் இதுகளை மட்டும் சாப்பிட அந்த யானைகள் போயிடுச்சு, என்ன விஷயம் அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த வாழை மரங்களில், இந்த குலைகளில் குருவி கூடு கட்டியிருக்கு. அதில் குஞ்சுகள் இருக்குது. குருவி கூடு, அதில் குஞ்சுகள் இருப்பதை பார்த்த யானைகள் அதை தொடாமல் சென்று விட்டன, அதை தாக்காமல் சென்று விட்டன. யானை எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு மனம் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் எழுதுகிறான். நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த பத்திரிகையில் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தை முன் செலுத்தி விட்டு இந்த பத்திரிகையாளர் கூறுகிறார், யானை எவ்வளோ பெரிதோ அதே அளவுக்கு பெரிது அதனுடைய அன்பும் கருணையும். இன்றைக்கி நம்மெல்லாம், ஃபாதர் நாங்களாம் யானை சைஸ் இல்லை ஃபாதர், நாங்களாம் பூணுமாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த யானை சைஸ்லாம் கிடையாது ஃபாதர். நம்ம அப்படி யோசிக்க வேண்டாம். நம்ம அந்த இவைகளை தாண்டியது தான் கடவுளுடைய அன்பாக தான் முன்னுரையில் சொன்னேன். எபேசியருக்கு திருமுகம் 3:18 புனித பவுலடிகளார் கூறுகிற கடவுளுடைய அன்புக்கு, கடவுளுடைய கருணைக்கு ஆழமோ அகலமோ எதுவுமே கிடையாது. இப்போ நாம் ஒவ்வொருவருமே இந்த மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். யானைகளை போல் இருக்குன்னு அந்த உருவத்தை சொல்லவில்லை, மாறாக பரந்துபட்ட அன்பு செலுத்தக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்மில் இருக்கக்கூடிய குற்றங்களை களைவோம், குதூகலிப்போம். இந்த அருளை இறைவன் நமக்கு தந்திட இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண் நோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினீர். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் உலகமும் உம்மடியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உலகங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அருட்தந்தை இக்னேஷியஸ், சகோதரி சூசை மேரி, பழனி சரசு, மரிய செபாஸ்டின், இருதயநாதன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எமது மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இவ்வுலகில் இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி நிலவ ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்து என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறது. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறிலிருந்து கலைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
புனித யோசேப்பு யூபிலி ஆண்டுக்கான ஜெபம். மீட்பின் காவலரும் புனித கன்னி மரியாவின் துணைவருமான புனித யோசேப்புவே உம்மை போற்றுகின்றோம். கடவுள் தம் ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். புனித மரியா உம்மிடம் தம் நம்பிக்கையை வைத்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு துயல் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எல்லா